நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் விதமாக திவ்யா கஸ்தூரி வழங்கி இருப்பது அபிராம பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இருந்து. அபிராம பட்டருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பதற்கு உதாரணம். அவர் ஒருமுறை ஒரு சர்ச்சையில் மாட்டிக்கொண்ட பொழுது ஒரு அரசரிடம் அன்று அவர் பௌர்ணமி என்று சாதித்தார். அரசரோ அன்று அமாவாசை என்றார். தன் பக்தனை காப்பதற்காக அம்பாள் தனது காதணியை எரிந்து வானில் வீசி எறிந்தார். அந்த தோடு முழு நிலவாக மாறி அன்று பௌர்ணமியாகியது. இதைவிட சிறந்த எடுத்துக்காட்டு வேண்டாம் இல்லையா? இப்பொழுது இந்த அபிராமி அந்தாதியில் பார்வதியின் பெருமைகளை நாம் காண இருக்கிறோம். சக்தி இல்லையேல் சிவன் இல்லை என்பார்கள். தனது உடலின் சரிபாதியை உமாதேவிக்கு வழங்கி அர்த்தநாதீஸ்வரர் ஆகினார் இல்லையா? பார்வதியின் பெருமைகளை நாம் காண இருக்கிறோம். காரளக பந்தியும் பந்தியில் அலங்கலும் கரிய புருவ சிலைகளும் காரளக பந்தியும் பந்தியில் அலங்கலும் கரிய புருவ சிலைகளும்